போயிடுமா சாப்பிடு. மேக்கப் போட்டு கண்ணங்கரைட்டு இருந்தாங்க. இப்போ இன்னும் ஸ்டாரா வேகமாக போவாங்க அந்த இடத்துல புழுவ மாட்டிக்கிட்டு. தொங்குங்கடா. அடே நான் போய் படுக்க வச்சேன். போண்டா கட் பண்ணுறா. நான் இப்படிலாம் பண்ணாதரா. ஏய் சும்மா இருந்தேன். ஏய் அதுக்குள்ள போயிட்டு சும்மா நையின்னு பேசிட்டு ஏன் ஏய் இருடா மொத்தம் அஸ்வின் எப்படி? ஐயோ இந்த புழுவமா அஸ்வின் புழு எடுங்க. அப்படியே ஆட்டி ஆட்டிட்டு எங்கேயும் எஸ்கேப் ஆகிடும். ஒரு ஆள் கூட எடுங்க. நான் கூட நான் புழு உட்காரு. சத்த நேரம் எல்லாரும் மாத்திக்கணும் சரியா? ஏய் எடுக்காரு. புழுவை கோர்க்குறேன்னு சொல்லிட்டு முள்ள மீன் துண்டிக்கலை விட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தான் நடக்குதுன்னு இன்றைக்கும் பார்ப்போம். மீனை பிடிக்க விட்றாங்களா இல்லை என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு இதில் வேறு சிரிச்சுக்கிறாங்க வேறு. சரி பார்ப்போம். இன்றைக்கி போயிட்டு உள்ளே வாங்க போவோம். என்ன நடக்குது, மீன் பிடிப்போமா இல்லை என்ன தான் பண்ணுறோன்றதையும் பார்த்துருவோம் வாங்க. ஏய் நீ என்ன அம்புட்டையும் எடுத்துக்கிருக்க? போகிறோம் தட்டி கூப்பிட்றோம். இப்போ நம்ம அந்த கம்மாய்க்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கம்மாயை பற்றியும் சொல்லிடுறேன். இதுதான் நம்ம ஏரியாவிலே மிகப்பெரிய கம்மா. இதோட லென்த்து பார்த்திங்கனாவே 2 கிலோமீட்டர்கிட்ட இருக்கும். ஸோ நாங்கள் இந்த தளவில் நின்றனால நாங்கள் ஓரளவு தான் கவர் பண்ண முடிஞ்சிருக்கு இந்த கம்மாயை. ஸோ நான் அதையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், நம்ம மீன் பிடிக்கிறதையும் பார்த்துருவோம். அந்த கம்மாயில் எவ்வளோ மீன் கிடைக்கிது. ஓகே ஐயா ஐயா நீ போடுங்க. இங்கே தூண்டி எடுத்துக்கங்க. ஐயோ இல்லையா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன அன்னைக்கு மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ இருக்கதான் தூங்கி அவன்கிட்ட கடிச்சு நிலத்துக்க கடிச்சு நிலத்து கூட பரவாயில்ல. இல்லை ப்ரோ கடிச்சு நிலத்துக்க மாட்டோம் குத்தி சிக்கன். அப்படிதான் பிடிச்சி நின்று வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரம் நான் முடிச்சு விட்டுருக்கேன் மீனை. அதாவது ஒன்று முடிச்சு போடுறானா உன் துணி அவனை முக்கிய போகுது. அவரே வேண்டாடா அடிச்சு போய் கடைச்சி விடுங்க. குனியா போட்டு மீன் வரைக்கும் பக்கத்து எடுத்துட்டல. ஃபைனலாக மீனை பிடிச்சிட்டு வந்துட்டோம். மீனை பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பசி ஆயிடுச்சு. ஸோ காலையில் நாங்கள் சாப்பிடாம வந்தனால அப்புறம் பசங்க எல்லோரும் அப்படியே ஸ்நாக்ஸை வாங்கிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
ஸோ அப்புறம் ஃபைனலாக எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட நாங்கள் காட்டுறோம். ஓகே பசங்களா, எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்றதையும் உங்கள்கிட்ட காட்டுங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு ஒரு 3 கிலோவுக்கு மேலே நம்ம பிடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி நாங்கள் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ லைக் பண்ணுங்கள்.